கார்த்திக்னு ஒருத்தன் வந்துட்டு அவன் வேலை செய்கிற இடத்துல எல்லாக்கிட்டையும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாக்கிட்டையும் சொல்லியிருக்கான், நான் பேயை பார்த்து சொல்லியிருக்கான். அவங்களும் வந்துட்டு இவன் கற்பனையில் எதையோ பார்த்துட்டு வளர்றான் அப்படி இப்படின்னு நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா அந்த பேய் வந்து அவனை கொலை பண்ண வருது, அவனை வீட்டில் துரத்துது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கான். அவன் பேசுறது எல்லாத்தையும் கேட்டு இவங்க எல்லாமே சிரிச்சிருக்காங்க தவிர அவனுக்கு எந்த விதமான அட்வைஸும் கொடுக்காது. அதுக்கப்புறம் தான் நடந்தது பெரிய கதை. ஒரு படி மேலேயே போயிட்டு போலீஸே ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். என்னன்னாக்கா என்னைய தங்குற இடத்துல வந்துட்டு ஒரு பேய் இருக்கு, அந்த பேய் வந்து அந்த மணிக்கு கொலை பண்ண ட்ரை பண்ணுது, அவனால தூங்க முடியல, யாரோ கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கான். அப்புறம் ஒரு 2-3 தடவை போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்கான் இதை பத்தி. சரி இவன் ரிப்போர்ட் பண்றானே, சரி அவன் வீட்டில் போய் பார்ப்போம் பேய் இருக்கா இல்லை என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் சொல்லிட்டு அவங்களும் போயிருக்காங்க. அவன் வீட்டு கேபினெட்ல பெண்களோட முடி, பெண்களோட ட்ரெஸ்ஸு எல்லாம் இருந்திருக்கு. போலீஸ்காரங்க செக் பண்ணி போலீஸ்காரங்க அப்புறம் வந்து அவன் வீட்டு ஃப்ரிட்ஜை வந்து ஒன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு பெண்ணோட தலை இருந்திருக்கு. தலை மட்டும் இல்லாமல் சில கைப்பாகம், கால் பாகம் அது எல்லாமே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு இவனை பேய் டிஸ்டர்ப் பண்ணலை, இவன் ஒரு மிகப்பெரிய சீரியல் கில்லர்னு தெரிய வந்திருக்கு. கார்த்திக்கு வந்துட்டு மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்குன்னு சைக்காட்ரி சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுக்குள்ளேயே வந்து 2 பேர் இருந்திருக்காங்க. ஒன்று கார்த்திக், இன்னொரு சீரியல் கில்லர். சீரியல் கில்லர் வந்துட்டு அந்த பொண்ணை கொலை பண்ணதுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட ஆவி அவனை வீட்டில் வந்து கொலை பண்ணுற மாதிரி துரத்திருக்கு, அவனை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. ஆனால் கார்த்திக்கு தெரியல இந்த பொண்ணு யானே தெரியல. அது மூலிமா தெரிய வந்திருக்கு அவன் தான் வந்து அந்த வீட்லேயே வந்து அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்கான். அவன் அந்த பொண்ணை மட்டும் கொலை பண்ணல, இன்னும் நிறையா பொண்ணை கொலை பண்ணியிருக்கான்னு போலீஸ்காரன் கண்டுபிடிக்கிறாங்க.